ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமினோட சேவேஜ் லவ் தான். போன பாட்டில் ஜிமினுக்கு உங்க மேலே லவ் இருக்கா இல்லையான்னு யோசிச்சுட்டு கென்கிட்ட ஐ திங்க் நான் அவளை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு பொண்ணு என்ன பண்ணால் நம்ம இம்ப்ரெஸ் ஆக முடியும்? என் உயிரவே காப்பாற்றிருக்காடா அவள். பார்க்குறதுக்கு தம்மா தூண்டு இருந்துட்டு அவள் இன்றைக்கி பண்ண வேலை என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொல்லிடுவான். என்ன பாரா மச்சான், உனக்கு லவ்லாம் கூட வருது அப்படின்னு சொல்லி அவன் கலாய்ச்சிட்ருக்கான். அவன் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுமே. மறுபடியும் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை மச்சான், யாழை என்னது அதான்டா ஹீராவை நான் மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒன்றும் இல்லை மச்சான், நீ மனசு வச்சா அது கண்டிப்பாக நடக்கும். ஏதோ சொல்ல வர, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லலாம். அது ஒன்றும் இல்லை மச்சான், நீ போயிட்டு கொஞ்சம் சிஸ்டரை அப்படின்னு சொன்னது. நான் என்னமோ கூப்பிட்டது அந்த பொண்ணு வர மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. சிஸ்டர்னு வேறு சொல்லிட்டேன். அப்போ உனக்கு மாமா வேலை பார்க்கணும். சரி சரி, என் சிஸ்டரை வந்துட்டு எப்படியாச்சும் இங்கே வர வைக்கணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதானடா அப்படின்னு கென்ன ஜிமினை புரிஞ்சுட்டு கரெக்டாக கேட்குறான். ஜிமினா அதே தான்டா, என் மச்சானா மச்சான் தான், எப்படி புரிஞ்சுக்கிறான் அவர். அவன் உனக்கு கூட பிறந்த தங்கச்சி வந்துக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே ரொம்ப நெஞ்சனக்காதடா, முடியலை. சரி, இப்போ என்ன உனக்கு? அவளை வர வைக்கணும். ஆனால் அவளே இப்போ தாண்டா போயிருக்கா, அதுக்குள்ளே திரும்பி என்னத்தை சொல்லி வர வைக்க அப்படி சொல்லும்போது, அது நீ என்ன சொல்லுவே தெரியாது, நான் எனக்கு அவளை பார்க்கணும்டா, எனக்கு அவள் கூடயே இருக்கணும் போல இருக்குடா. மச்சான் ஆசைப்படான், ஆனால் பேராசைப்படக்கூடாது. இப்படிலாம் பண்ணினா அவள் ஃபேமிலியில் அப்புறம் அவளை தானடா திட்டுவாங்க. உனக்காக ஏற்கனவே அவள் ஒரு நைட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. சரிடா, எனக்கும் புரியுது, என்ன பண்ணுறது, இந்த காதல் கன்றாவெல்லாம் வந்துட்டா மனசு அட்டம் பிடிக்குதே அப்படின்னு சொன்னா ஜிமின். சரி சரி, நான் ஏதாவது சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கென்னும் அப்படி உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்கள் அப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. சின்னக்கு எங்கே தெரிஞ்சிருக்கோன்னு பதட்டமாகவே இருப்பீங்க. பட் சின்னப்பா எதுவும் உங்ககிட்ட கேட்கல. அவரோட வேலையில் பிஸியாக இருக்கார். பட் அவருக்கு உங்களை பார்க்கும்போது ஏதோ சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி, என்ன எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் அதான் சொன்னேனேண்ணா எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி அப்படியே பதறீங்க. உங்கள் பதட்டமே அவருக்கு டவுட்டை கொடுக்குது. அவர் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உங்களை பார்த்துட்டு, சரி ஓகே ஓ ரெடியாகு, காலேஜுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டனியை பார்த்து, ஏதோ தப்பாக படுது, சரியில்லை கொஞ்சம், ஓகேடா நீ சொல்லிட்டீல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை செக்யூரிட்டிஸ் ரொம்ப டைட் பண்ணி ரொம்பவுமே கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாமல் கூட ஸ்பை மாதிரி உங்களை கண்காணிச்சிட்ருக்காங்க. இதே தெரியாமல் நீங்களோ காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக கென் கால் பண்ணுறான். நீங்கள் யார் இது, புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொன்னதும், நான் தான்மா கென் அப்படின்னு சொல்கிறான். சீனியர் சொல்லுங்கள், ஜிமினுக்கு என்னாச்சு? நீ பதற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஜிமின் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜிமினை பார்க்குறான் கென்னு. ஜிமினோ பேசுடா அப்படிங்கிற மாதிரி கை காட்டுறான். இருடா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துமா எனக்கு கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருக்குது, அதான் உன்னைய தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்காத, இன்னும் பிரதர் வரல, ஸோ இன்னைக்கு ஒரு நாள் அவனா நீ அப்படி சொல்லும்போது, எஸ்டர்டே நைட் தானே இங்கே இருந்தோம், அதுக்கே அங்க ஒரு மாதிரி பார்த்தாரு அப்படின்ட்டு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போதான் கையை பார்க்குறீங்க, புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு காலேஜ் போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டா தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வந்துட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. எங்கள் ஜிமினோ கென் மூஞ்சியே பார்த்துருக்கான். என்னடா சொன்னாங்கிற மாதிரி. அப்போ கென்னோ சக்ஸஸ் அப்படின்னு தம்ஸ் அப் காட்டவும் இங்கே ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி, யா அப்படின்னு சொல்லி சத்தம் இல்லாமல் சந்தோஷப்பட்டுட்டு அப்புறம் அப்படி கென்னோ ஜிமினோ ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. கென்னோன்னே சரிம்மா நீ வந்ததும் நான் கிளம்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களோ காலேஜுக்கெலாம் கிளம்பி அப்படியே கீழே வருங்க. சின்னப்பா உங்களை பார்த்துட்டு, காலேஜ் கிளம்பிடுடா, சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கடகடன்னு எடுத்து சாப்பிட்றீங்க.
ஏன் இவ்வளோ அவசரம், இன்னும் டைம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது அது ஹயாங் இல்லை, அது ஒரு ஃப்ரெண்டு ப்ராஜெக்ட் விஷயமா, அதான் கொஞ்சம் சீக்கிரம் அப்படி இப்படின்னு வளர்றீங்க. அப்படியே சின்னப்பா அவங்களே பார்த்துட்டு, ம் சரி சரி மெதுவாக சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏதோ ஒர்க் இருக்குன்னு கிளம்பிடுறாரு. அவர் போகிற வரைக்கும் உங்களுக்கு பதட்டமாகவே இருக்குது. ஐயோ, ஐயாவுக்கு பார்த்தாலே பதறுது, நம்மளே உளறி மாட்டிக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக அப்படியே நீங்கள் கிளம்பி போகிறீங்க. பட் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறனால காலேஜில் போய் இறங்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் அப்படியே ஒளிஞ்சிக்கிறீங்க. கார் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சி போகிறீங்க. இது எல்லாத்தையும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க சின்னப்பாவோட ஆளுங்க. இது தெரியாமல் நீங்களும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறீங்க. வந்துட்டு ஜிம்மினை பார்க்க உள்ளே போகிறீங்க. அப்போ உள்ளே இருக்க கென்னோ ஜிம்மினை பார்த்து, டீ மச்சான் பசிக்குதுடா, நேராச்சு இந்த சாப்பிட்றியா, நானும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைக்கிறான். நீ ஒன்றும் எனக்கு தர வேணாம், நீ டார்லிங் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை சரி அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா சீக்கிரம் வந்தால் நான் கிளம்புவேன், எனக்கு வர பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நீங்கள் உள்ளே போகிறீங்க. என்ன அப்படி பார்த்துட்டு, ஆ இதோ சிஸ்டர் வந்துட்டாங்க. சிஸ்டர் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், புரியுது, பட் என் சுச்சுவேஷன் அப்படிலாம் சொல்லும்போது நீங்களும் இல்லை பரவாயில்ல சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகேம்மா நீ பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் சாப்பிடலையா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அப்படியே கென்னும் நின்று திரும்பி பார்க்குறான் ஜிம்மினும். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாவமாக மூஞ்சி வச்சுட்டு மண்டையாட்டுறான். அப்போ பிரதர் நீங்கள் அவருக்கு ஃபுட்டு கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கவும், அப்போ கென்னோ, நான் என்ன கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், அவன் தான் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படிங்கும்போது ஜிம்மின், ஆமாம் இவ கையால் நம்ம சாப்பிட்லாம் பார்த்தா இவன் கையால் சாப்பிட்றதுக்கு அதுக்கு நானே என் கையால் சாப்பிட்ருவேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கென்ன, இன்னும் நீ போகலையாடாங்கிற மாதிரி ஜிம்மின் மறைக்கவும், கென்னோ, ஐயோ இதுக்கு மேலே நின்னா இவனே நம்மளை அடித்து தொத்திடுவான் அப்படின்னு, இல்லைம்மா எனக்கு அர்ஜென்ட் ஒர்க்கு, அதான் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், ப்ளீஸ் அதை மட்டும் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கடகடன்னு அங்கேருந்து ஓடிடுறான் கென்னு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவர் இப்படி ஓடுறாரு, சரி ரொம்ப எமர்ஜென்சி போல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மினை திருப்பாங்க. ஜிம்மின் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு, கை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கையை அப்படியே தூக்கி இறக்குறான். ஏய் ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க, இருங்க நானே ஃபுட் எடுத்து தரேன்னு சொல்லி பிரித்து சாப்பாட்டை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அவன் பக்கம் நீட்டுறீங்க. அவன் உங்களையும் பார்க்குறான், சாப்பாட்டையும் பார்க்குறான். இவ வேற எல்லாத்தையும் சொன்னாதான் செய்வா போலையே, ஊட்டி விடுவான்னு பார்த்தா நம்ம கையில் தரா. சரி ஜிம்மினே வச்சு தர மட்டும்தான் அவள் வேலைன்னு நினச்சிட்டா போல், உனக்கு இன்னைக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், மனசை சமாதானப்படுத்திட்டு சாப்பிடு, நீ உன் கையால் தான் இன்றைக்கி நீ திங்கணும் போல அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் ஜிம்மினுக்கோ கை நல்லாவே வலிக்குது. அவனோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட போகிறான். பார்த்தா நீங்களோ பாவம் ரொம்ப வலிக்குது போல் அப்படின்னு ஜிம்மின் கையை பிடிக்கிறீங்க. ஜிம்மின் உங்களே பார்க்குறான். நானே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எடுத்து அப்படியே ஊட்டி விடுறீங்க. அப்படி வாடி வலிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு செம்ம ஹாப்பியாக அப்படியே உள் மனசுக்கு தாட்டம் ஓடுது. ஆனால் வெளியே கட்டிக்காமல் அப்படியே மூஞ்சி சோகமாக வச்சுட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்களும் குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி அவனுக்கு ஃபுல்லாக ஊட்டி முடிச்சு வாயெல்லாம் தொடச்சி விடுறீங்க. அப்புறம் டேப்லெட்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. அவனுக்கு செம்ம ஹாப்பியாக அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவனே பார்த்துட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் இப்போ உன் வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த, என் வீட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை இப்போது உன் வீட்டில் நீ ஏதாவது பொய் சொல்லிட்டு தானே வந்திருப்ப, அதான் அப்படிங்கும்போது, அது நான் காலேஜ் தான் கிளம்பிட்டு இருந்தேன்னா, ஸோ காலேஜ் போகிறேன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்களும் ஒன்றே பார்த்துருக்கீங்க. ஆமாம் நீ ஏன் என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. இல்லை அங்கே எத்தனையோ பேர் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க, பட் யாருக்குமே என்னை காப்பாற்றணும் அப்படின்லாம் தோணல, ஆனால் நீ அப்படி சொல்லி பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. எனக்கு காப்பாற்றுற வரைக்கும் அது யாருன்னு தெரில, பட் காப்பாற்றணுன்னு என் மைண்ட்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆமாம் நீ என் கையை பிடிச்சி சீனியர் சீனியர் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு அழுததெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க.
ஏண்டி எப்படி சொன்னேன் அப்படி சொல்லி டக்குன்னு கேட்டுறான். நீங்களோ "அ- அது அது அப்படி சொல்லி அடி பாதறி அது நீங்கள் நீங்கள் சரியாயிடணும்ல உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அடி அப்படியே ஜிமினி அவங்க கிட்ட வரும். அப்படியே உங்கள் வார்த்தை உள்ளே போகுது. நீங்கள் ஜிமினி அப்படியே கண்ணு வச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினி அவங்க கிட்ட வந்து "ம், ஒரு மோட்டிவேஷனுக்கு தான் மேடம் அப்பப்பெல்லாம் பேசுனீங்க. அப்போது என் மேலே உனக்கு எந்த ஃபீலிங் இல்லை அப்படி தானே?" அப்படி சொல்லி கேட்குறான். இவன் என்ன இப்படி ஓப்பனாக கேட்குறாங்கிற மாதிரி நீங்கள் பயந்து போய் உட்காந்துருக்கீங்க. ஜிமினோ உன்கிட்ட தான் கேட்குறேன் பதில் சொல்லு அப்படி சொல்லி கேட்குறான். அது 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 வந்து அப்படிங்கிறீங்க. என்னடி அப்போலேருந்து வந்து போயின்ட்டே இருக்க பேசுடி. எனக்கு இப்போ உங்ககிட்ட பேசியே ஆகணும். எனக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படி சொல்கிறான். நீங்கள் அப்படியே அது இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்க. என்னடி பொசுக்குன்னு தெரிலன்னு சொல்லிட்ட அப்படின்னு. ஆமாம் எனக்கு ஏன் அப்படி நான் பேசினேன்னு இப்போ வரைக்கும் தெரில. ஆனால் ஏதோ நீங்கள் என்னை விட போயிடக்கூடாது உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு மட்டும் தோணுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அப்படியே உங்களையே குனிஞ்சு பார்த்துட்டு ஏன் நான் உன்னை விட்டு போயிட்டா நீ என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆ அப்படி சொல்லி அவனை அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. பதில சொல்லு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அது 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 வந்து அப்படிலாம் நடக்காது. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் எனக்கு இப்போது தெரிஞ்சுக்கணும் உனக்கு என் மேலே என்ன மாதிரி ஃபீலிங். நான் உன்னை வந்ததுலேருந்து டீஸ் பண்ணேன் ப்ராஜெக்ட்லாம் கொடுத்து ரொம்பவும் டார்ச்சர் பண்ணேன். அப்போ கூட வேறு யாராவது உன் இடத்துல இருந்தா நான் பண்ண டார்ச்சருக்கெல்லாம் சாவட்டும் அப்படின்னு தான் விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதே ஜிமின் வாயை பார்த்துருங்க. அவன் அப்படியே உங்கள் கையை எடுத்துட்டு என்னடி பேச்சுக்கு சொன்னதுக்கெல்லாம் இவ்வளோ ஃபீல் பண்ணுற எமோஷ்னல் ஆகுற. இங்கே பாரு சொல்கிறதுனால ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. அதான் என்னை காப்பாற்றி இப்படி உட்கார வச்சிட்டியே அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிறீங்க. உங்கள் தாவங்கட்டையை பிடிச்சி அப்படியே தூக்கி இப்போது எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் ப்ளீஸ் சொல்லு உனக்கு என் மேலே என்ன மாதிரி ஃபீலிங் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது பிரதர்னு சொல்ல வரீங்க. ஏய் பிரதருண்டா அப்படின்னு சொல்லி எதையோ எடுத்து அடிக்க தேடுறான். அவங்களுக்கு சிரிப்பு வந்தது. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு குனிச்சிக்கிறேன். ஏய் என்னையவே கலாய்க்கிறியா நீ அப்படின்னு சொல்லி பார்க்குறான். நீங்கள் சிரிச்சிட்டு அதான் தெரியுதுல்ல அப்படியே சும்மா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிங்க. அப்போது அதானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. டீ சொல்றீ அப்படின்னு நீங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லி திரும்பி உட்காருங்க. பிடிச்சி இழுக்க வரான். பட் கொஞ்சம் நகரும் போது அவன் கையில் வேற வென்ஃப்ளான் போட்டுக்கனால வலிக்குது. அப்படிங்கிறான். என்னாச்சு அப்படின்னு அப்படியே கிட்ட போகிறீங்க. மாட்டினியா அப்படின்னு அப்படியே உங்களை கைக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிறான். நீங்களும் விடுங்க விடுங்க சீனியர் யாராச்சும் பார்த்துட போகிறாங்க. யார் இங்கே வந்து பார்க்க போகிறா. இப்போ நீ சொன்னதை என்கிட்ட என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படி சொல்லி கேட்குறான். அது அது வந்து சீனியர் ஒன்றும் இல்லை உங்களை பிடிக்கும்னா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறான். என்னடா இவனோட வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுங்க. அவனும் சிரிச்சிட்டு என்னைக்காவது நாள் உன் வாயிலேருந்தே வர வைக்கிற இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சிட்டு இருக்கான். இப்படியே உங்களை சீன்றது அப்படின்னு அன்றைக்கி டே அவனோட உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகுது. நீங்களும் ஈவினிங் ஆனதும் கெனுக்கு கால் பண்ணி ப்ளீஸ் கொஞ்சம் வரீங்களா என் வீட்டில் தேடுவாங்க நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே நான் வந்துடுறேன்னு சொல்லி கென்னும் உங்களை ஏமாத்தாமல் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறான். வந்ததும் நீங்கள் ஜிமின் கிட்டே சொல்லிட்டு கிளம்புறீங்க. கென்னோ என்ன மச்சான் கிடைச்ச டைமில் ஏதாவது ஸ்கோர் பண்ணியா அப்படின்னு சொல்லி அவளுக்கும் இருக்குடா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனால் என்ன கள்ளி சொல்ல தான் மாட்டேங்கிறான் அப்படின்னு ஜிமின் சொல்லலாம். என்னடா இவ்வளோ நேரம் இருந்து சொல்ல வைக்கலையா நீ உன்னெல்லாம் பார்த்த உடனே மயங்குறாங்க என்னடா இவ அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதெல்லாம் ஆர்டினரி கேர்ள்ஸ் இவ எக்ஸ்ட்ராடினரி. இவ்வளோ மாதிரி ஆளலாம் இப்படி தான் இருப்பாங்க. நம்ம கிட்ட மாட்டிட்டால இனி என்ன அவளை கொஞ்சம் கொஞ்சமாக என் வலிக்கு நான் கொண்டுடும் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படி இல்லை ஓட சொல்லிட்டு இருக்கான். என்ன புரியாமல் மச்சான் நீ என்ன சொல்கிற உங்ககிட்ட மாட்டிட்டா
சரி பண்ணிடுவேன். நீ சொல்கிறதே எனக்கு புரியலே. சே, தப்பாகவே எதையும் யோசிக்காதடா. நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல. இனி என்கிட்ட இருந்து அவளால் தப்பிக்க முடியாது. என் லவ்வை ஃபுல்லாக அவளுக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். அப்படியா மச்சான்? ஒரு நிமிஷத்தில் நானே ஆடி போயிட்டேன். அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடா, பாவம் அப்படின்னு சொல்லுவோம். ஏ, அதனால தான்டா நான் லவ் பண்ணுறேன். ஏன்டா என்ன லவ் பண்ணால் என்னடா தப்பு அப்படின்னு கேட்குறான். அதை எப்படி மச்சான் என் வாயால் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கென்னு ஓட்டவும் ஜிமின் கோவம் வருது. கென்னை அங்கே இருக்கிற பில்லோலாம் எடுத்து அடிக்கிறான். டேய் சும்மா சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அவங்க ஜாலியாக இருக்காங்க. இங்கே நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் ஜினோபா உட்காந்துருக்காரு. அவரை பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிட்டு, ஐயா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படி சொல்லி அப்படியே போய் பக்கத்தில் உட்காருங்க. கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன். ஆமாம், நீ இன்றைக்கி காலேஜ் போகலையாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உங்களுக்கும் செம்ம ஷாக்கு. இது எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஆண்டனி எதுவுமே நடக்காத மாதிரி அவன் பாட்டுக்க ஏதோ ஃபைலை பார்த்துட்டு தலை கொஞ்சம் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஐயா அது வந்து சொல்லு அப்படி சொல்லி கேட்கும்போது, அது ஒரு ஃப்ரெண்டுக்கு எஸ்டர்டே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, அதை நீ என்கிட்ட சொல்லிகிட்டே போயிருக்கலாமே அப்படி சொல்லி சின்னப்பா கேட்கும். உங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஐயா சொன்னால் ஏதாவது திட்டுவீங்கன்னு பயந்து தான் அப்படின்னு. அவருக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனது, காலேஜ் போகல, அது மட்டும் தெரிஞ்சிருக்கும். யார் என்னங்கிறத அவர் கேட்டு தெரிஞ்சிருப்பார். இருந்தாலும் அதை உங்ககிட்ட காமிச்சிக்காம, சரி ஓகே நீ போய் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹெல்ப் பண்ணது அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் உன்னோட சேஃப்டி முக்கியம்ல. இன்னொரு டைம் இந்த மாதிரி பண்ணாத, புரியுதா அப்படிங்கிற மாதிரி சின்னப்பா சொல்லும். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர்கிட்ட போய் சொல்லிட்டோமே, மறைச்சிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிடுங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஜிமினும் ஹாஸ்பிட்டல்லேருந்து நல்லாயி காலேஜ் வரான். நீங்களும் காலேஜ் போயிருக்கீங்க. எப்பவும் போல் போய் விஷ் பண்ண நிற்கிறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு, ஹே இன்னுமா நீ இதை விடல, அதெல்லாம் பண்ண வேணாம் விடு அப்படி சொல்லிட்டு, அப்போ நீங்கள் இல்லை அதுக்கு வரல அப்படிங்கிறீங்க. அப்புறம் அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறான். இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்களா, காலேஜ் வந்திருக்கீங்க, அப்போ எல்லாம் சரியாயிடுச்சா, பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிறான் ஜிமின். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஹே நில்லு அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறான். நீங்களும் அப்படியே அவனே பார்க்குறீங்க. இன்னைக்கு உன்னை பார்த்தா அப்படி சொல்லி உங்கள் கிட்டே வரான். என்ன அப்படி சொல்லி நீங்களும் பார்க்குறீங்க. இது என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன ஏன் ட்ரெஸ்ஸுக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிங்க. அதான் கேட்குறேன், செம்மையாக இருக்குது இந்த ட்ரெஸ். அதுவும் இல்லாமல் நெக்கு ரொம்ப லோவாக இருக்குது, காலுக்கும் ரொம்ப மேலே இருக்குது ட்ரெஸ்ஸு. இப்படிலாம் இனிமேல் போடாத அப்படின்னு சொல்கிறான். ஏன் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா இருக்குடி, அதனால தான் போடாதுன்னு சொல்கிறேன். ஏன் முன்னாடி மட்டும் போட்டால் போதும், இதுக்குடி நீ கண்டவ முன்னாடி இப்போலாம் ட்ரெஸ் பண்ணுற அப்படின்னு ஜிமின் மனசுக்குள்ளே நினச்சிட்டு பார்த்து, நான் சொன்னது தான், இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் பயமாகுது. நல்லா தானே இருந்தான், இவ்வளோ நேரம் நல்லா தானடா பேசிகிட்டு இருந்தேங்கிற மாதிரி அப்படின்னு மண்டையாச்சுங்க. சரி கிளாஸ்க்கு போ அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போகும்போது திருப்பி நில்லு அப்படிங்கிறான். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. கிளாஸில் யாராவது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி பார்க்குறான். என்ன அப்படின்னு நீங்களும் பார்க்குறீங்க. இல்லை யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது ரொம்ப பண்ணுறாங்களா, அந்த மாதிரிலாம் இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படிலாம் யாரும் எதுவும் பண்ணலையே. ஓ சரி சரி கிளாஸ்க்கு போ அப்படின்னு மறுபடியும் சொல்கிறான். திருப்பி போகிறீங்க. நில்லு அப்படிங்கிறான். ஷோ அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்படியே நினைக்கிறீங்க. ஆமாம், இங்கே உனக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி எதுவும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல வரீங்களோ அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்க்குறான். ஸ்வீட்டின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓ பசங்களாம் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? கிளாஸ் பாய்ஸ் கிட்ட அப்பப்போ பேசுவேன், மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரி போ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டீங்க. என்னடி போகணும்னு சொல்லி இங்கேயே நிற்கிற, ஏன் கிளாஸுக்கு போக விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கிட்ட வரான். அதெல்லாம் இல்லை, இல்லை வேறு ஏதாவது கேட்பீங்களோ அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படின்ட்டு பரவாயில்ல, இவளுக்கு கூட நம்மளை கலாய்க்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இதே வேறு யாராக இருந்தால் நான் வேறு மாதிரி இருந்திருப்பேன், நீயா போயிட்ட, சரி சரி
அவ்வளோதான். ஆமாம் நீ ஏன் டல்லாக இருக்க அப்படி சொல்லி உங்களை பார்க்குறான். ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் உங்கள் கிட்டே வந்து, ஓ இப்போ கேட்டேன் நான் பாய்ஸ் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு, ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறியோ அப்படின்னு சொல்லி உங்களையே அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்களோ அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. பட் உங்கள் முழிக்கிற மொழியை பார்த்ததும் அவன் தப்பாக புரிஞ்சுட்டு, அதான் நான் பார்த்தேன், அப்படி ஏதாவது இருந்துச்சு, அப்படி ஒரு எண்ணமே மனசில் இருக்கக்கூடாது என்ன, அதெல்லாம் இப்போவே எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிடு. உனக்கு பாய்ஸ்னு யாரும் பக்கத்தில் வந்தால் ஒன்றும் பண்ண மாட்டேன். அவன் அதுக்கப்புறம் இங்கே இருக்கவே மாட்டான். ஏற்கனவே ஒருத்தருக்கு நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிமின் அப்படியே மிரட்டுற மாதிரி சொல்கிறான். நீங்களும் அப்படியே ஜிமினே பார்க்குறீங்க. நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ யார்கிட்ட பேசினாலும் பேசலாட்டியும் உன்கிட்ட வந்து பேசுகிறவனுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நீ கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்கிறான். விட்டால் போது நாங்கள் இது கடகடன்னு ஓடிடுறீங்க. ஈவினிங் காலேஜ் விட்டதும் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறீங்க. ஜிமினால் உங்களை பார்க்கவே முடியல. ஸோ உங்களை பார்க்கணும் போலே இருக்குது அவனுக்கு. இவள்கிட்ட நம்ம விஷ் பண்ண வேணான்னு சொன்னது போதும் ஈவினிங் பார்க்க கூட இல்லை ஓடிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் உங்களே நினச்சிட்டு இருக்கான். ஏதாவது பண்ணி அவளை போய் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஜிமின் உங்களை பார்க்கறதுக்கு வீட்டுக்கே வரான். இது தெரியாத நீங்களோ நீங்கள் பாட்டுக்கா உங்கள் ரூமில் உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. அப்போது அங்கே வந்த சின்னப்பாவோ என்ன பண்ணுற அப்படின்னு, அது சும்மா போர் அடிக்குது அதான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிங்க. நம்ம வெளியில் எங்கேயாவது ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஷாப்பிங்கா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. நீங்களும் ஜிமின் பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அவரே கூப்பிட்டதும் செம்ம ஹாப்பியாக போகலாம் எனக்கும் வெளியில் போகணும் போல இருந்துச்சு. சரி நீங்கள் பிஸியாக இருப்பீங்க தான் நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம். சரி உனக்கும் வெளியில் போகணுன்னு தோணும் தான் நானும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜினப்பா உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. 2 பேருமே ஹாப்பியாக வெளியில் வரீங்க. உங்களை பார்க்க வந்த ஜிமினும் நீங்களும் ஜின்னும் கைப்பிடிச்சிட்டு வர்றதா பார்க்குறான். இவன் என்ன இவன் கூட வரா அப்படி சொல்லி ஜிமின் அப்படியே ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். நீங்களும் ஜின்னப்பா கைப்பிடிச்சிட்டு அப்படியே அந்த காரில் வரீங்க. 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். 2 பேரும் ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே போகிறீங்க. அங்கே போய் 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடி ஒளிஞ்சு தான் வந்துட்டுருக்கான். இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்? இவன் ஏன் இவன் கூட இருக்கா? ஒரு வேளை இவன் அவளோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பானோ? அப்போது இவன் நம்மக்கிட்ட நடிச்சிருக்காளா அப்படி இப்படின்னு தானாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். அப்போ நீங்களும் ஹயாங் அப்படி சொல்லி கூப்பிட்றதா இப்போ தான் ஜிமின் பார்க்குறான். எது ஹயாங்கா? ஓ இவனோட தங்கச்சி இவ அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். நீங்களும் கடகடன்னு ஓடி வந்து இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஜிமின்காக ஒரு வாட்ச் வாங்கியிருப்பீங்க, அது செம்மையாக இருக்குது, இந்த வாட்ச் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம் என்கிட்ட நிறைய வாட்ச் இருக்குது, எனக்கெல்லாம் வாட்ச் வேணாம் அப்படின்னு சின்ன பசங்க. இது ஒன்றும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு இல்லையா? ஜென்ஸ் வாட்ச் அதையா கட்டிக்க போகிற, உனக்கெல்லாம் நல்லா இருக்காது, உன் குட்டி கைக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சின்னப்பா சொல்கிறார். ஐயோ இது எனக்கும் இல்லையாங்க அப்படி சொல்லிங்க. அப்போ யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது என்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஓ ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக கிஃப்ட் பண்ணுறீங்க மேடம், அப்படி ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியமான ஆளா அப்படின்னு சொல்லி சின்னப்பா. ஆமாம் அவன் அது வந்து அவருக்கு பர்த்டேவா, ஸோ அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே எது வேணுமோ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் அந்த வாட்சை வாங்கி அதை பேக் பண்ண பண்ணிடுவீங்க. நீங்கள் ஹயாங் சொன்ன வரைக்கும் தான் ஜிமின் அங்கே நின்றுப்பான். நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சின்னு தெரிஞ்சுட்டு அவன் கடுப்பாகி, டேமிட் என்னையே ஏமாற்றிருக்கா இவளுக்குப்பா, நான் யார் எல்லாம் தெரிஞ்சு தான் பழகியிருப்பாளோ, ஒரு வேளை இவன் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பானோ அப்படின்னு சொல்லி ஜிமின் கற்பனை குதிரை தப்பாக ஓடிட்டுருக்க. இங்கே எதுவுமே தெரியாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஜிம்மினுக்கு இந்த வாட்ச் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறீங்க. சின்னப்பாவும் உங்களை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போன சந்தோஷம், அதுவும் இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு ஜென்ஸுக்கு வாட்ச் இது நாள் வரைக்கும் இப்படி பிஹேவ் பண்ணதே இல்லையே வேண்டு உங்களை இன்னும் வாட்ச் பண்ண சொல்லி ஆளை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறான். இது தெரியாமல் நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ஜிமினுக்கு பர்த்டே அப்படிங்கிறனால இந்த கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசையோடு இருக்கீங்க. இங்கே ஜிமினும் அவன் பர்த்டேவெல்லாம் பெருசாக எப்போவுமே செலிப்ரேட்டே பண்ண மாட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நீங்கள் ஜிமினை பார்க்க போகிறீங்க. பட் ஜிமின் காலேஜுக்கே வரல. உங்களுக்கோ இவன் காலேஜ் கூட வரலையா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு.
என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே ஜிமினோ செம்மையாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். கென்னோ, டேய் போதுண்டா ஸ்டாப் பண்ணு, நீ பாட்டுக்க எவ்வளோ நேரமாக பர்த்டே அதுவும் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு. டேய் பேசாம இரு அப்படிங்கிறான். டேய் உனக்கு என்ன தாண்டா மச்சான் ஆச்சு? நேற்று தான் அவகிட்ட அவ்வளோ ஹாப்பியாக இருந்த, லவ் சொல்ல போகிறேன் பர்த்டே அன்னைக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தியே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கென் கேட்கவும், ஆமாடா தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு எப்படிலாம் அவ கூட நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன் தெரியுமா, எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டா அவ, எல்லாமே ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருப்பாங்களோ அப்படி சொல்லி கேட்குறான். ஒன்றுமே புரியாது கென்னோ. மச்சான் நீ என்ன சொல்கிற எனக்கு தெளிவாக சொல்லு, நீ சொல்கிறது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு இந்த நடந்த இந்த என்னை அட்டாக் பண்ணது கூட எல்லாமே அவளோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல. யாரை சொல்கிற நீ அப்படின்னு கென் பார்த்துட்டு, ஹீராவியா சொல்கிற? ஏய் சிஸ்டரா மயிறு, அவளா உனக்கு சிஸ்டர்? டே நீ தானடா அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கென்ன அப்படி பார்த்துட்டு, இப்போ என்ன ஆச்சுன்னு இப்போ நீ அவளை திட்டிகிட்டு இருக்க, என்ன நடந்தது அதை சொல்லு அப்படி சொல்லி கென் கேட்கும். டே அவள் யார் தெரியுமா, என் கண்ணிலே மண்ணை தூக்கிட்டு என் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிறா, எவ்வளோ பெரிய முட்டாள் நான், இது தெரியாமல் வந்திருக்கேன் அப்படின்னு. கென்னு ஒன்றுமே புரியல அவனுக்கு. டே தலையும் புரியல வாலும் புரியல, எதனாவது புரிகிற மாதிரி சொல்லு ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்கும். அவள் யார் தெரியுமா, எங்கள் பரம எதிரி, அவனோட தங்கச்சி. ஏய் நீ என்ன சொல்கிற? சின்ன ஐயாவோட? ஆமாம் ஆயா, இவருக்கு அப்படியே அவர் அண்ணன் அவள் தங்கச்சி, போடா மயிறு அப்படி சொன்னான் ஜிமின். டேய் அது அப்படி யார் உங்ககிட்ட சொன்னது, இது ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கென் சொல்லுவோம். அட போடா, நானே என் கண்ணால் பார்த்தேன், என் 2 கண்ணால் பார்த்தேன், அவனும் கையை பிடிச்சிட்டு அந்த மால்குள்ளே சுற்றிட்டு இருந்ததை. அப்போ தான் எனக்கே தெரியும் அவன் அவளோட அண்ணன்னு. எனக்கு இதே தெரியாமல் அப்போது அவளுக்கு நான் யார் என்ன எல்லாம் தெரிஞ்சு என்கிட்டயே அவ்வளோ தைரியமாக மோதியிருக்காங்க. பார்த்தியா அந்த ஜின்னுக்கு எவ்வளோ ஒரு தைரியம், என்கிட்ட மோதுறதுக்கு அவனுக்கு வக்கில்லாமல் அவன் தங்கச்சி அனுப்பிச்சி வச்சுருக்கான். நான் சொல்கிறது கரெக்டுண்ணா, ஒரு வேளை இவங்க தான் பிளான் பண்ணி இப்படி ஒரு அட்டாக்கையும் ரெடி பண்ணியிருப்பாங்க போல், அதை வச்சு என்கிட்ட ஒட்டணும்னு நினைக்கிறா. அப்போது அப்படியே எனக்கு ஸ்கெட்ச் போட்டு என்னை காலி பண்ணணும் ஐடியா பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஜிமின் தப்பாக எதோ வளர. கென்னுக்கோ இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை. டே மச்சான் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்க அதுக்காக இப்படிலாம் அப்படி, டே என்ன எவ்வளோ குடித்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்பேன், குடிச்சிட்டு வளர்ற குடிகார பையன் நினச்சேன் என்ன நீ, அதெல்லாம் இல்லை, இதுதான் உண்மை, நான் சொன்னது தான் உண்மை அப்படி சொல்லியிருக்கான் ஜிமின். இல்லைடா எனக்கு அவங்கள பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு சொல்ல கேன். என்னடா கொஞ்ச நாள்லேயே அப்படியே அவன் நல்லவ வல்லவன் சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு நீ வந்துட்ட, இவ்வளோ நாள் கூட அந்த ஃப்ரெண்ட் அப்போ நான் போய் சொல்கிறேனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை மச்சான் நான் அப்படி சொல்லவல்ல, நீ ஏதோ தப்பா, என்னடா தப்பா அப்படி சொல்லி அங்கே இருக்க பாட்டில்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறான். டே அமைதியாடுறா, பேசாமல் இரு, இப்படி பண்ணாத, அவங்கள பார்த்தா அப்படி தெரிலடா, நான் பிளான் பண்ணிலாம், அப்படி இருந்தால் உன்னை ஏன்டா அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், உனக்காக அவங்க ஏன்டா அவங்க கூட இருக்கணும், இதெல்லாம் யோசிச்சு பாரு ஜிமின் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் அப்படியே யோசிக்கிறான். நீங்கள் அன்னைக்கு அவன் கையை பிடிச்சிட்டு சீனியர் உங்களுக்கு ஒன்றாகாது அப்படின்னு சொன்ன சீன் அவன் கண்ணு முன்னாடி வருது. ஐயோ அப்படின்னு தலையிலே அடிச்சுக்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி தாண்டா நானும் நம்பி ஏமாந்துட்டேன், அவள் விரிச்ச வலையில் விழுந்துட்டேன், நான் கூட அதெல்லாம் உண்மை நினச்சேன், எப்படி நடிச்சிருக்கா பார்த்தியா அப்படியே உண்மை மாதிரி, நான் கூட அப்படியே நம்பிட்டேன்டா, நம்பினால தான் அவளை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன்டா. நல்ல வேலை எனக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு அவளோட குணம். என்கிட்டயே இந்த ஜிமின்கிட்டயே விளையாட்டா, நான் யார் எப்படியாப்பட்டேன்னு அவளுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே எழுந்திருக்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல, கென்னால் உண்மையிலே நீங்கள் இப்படி இருப்பீங்க அப்படின்னு நம்பலாம் முடியல. இருந்தாலும் அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டானா ஜிமின் சொல்லும் போது அவனால் அதை ஏற்றுக்கவும் முடியல, ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியல, முழிச்சிட்டு நிற்கிறான். இருந்தாலும் உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னாக இருக்கனால, டே மச்சான் நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்படியே ஜிமின் கென்னை பார்த்துட்டு, என்னடா பயப்படுறியா, உன் சிஸ்டருக்கு ஏதாவது ஆயிரணும் பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லி கென் பதறும் போதே, டே என்கிட்ட தேவையில்லாமல் வந்து சீண்டி அவளா வந்து மாட்டிக்கிட்டா, இனி
அவளாக நினச்சாலும் என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. அண்ணனு தங்கச்சியும் சேர்ந்து விளையாட்டு காட்டுறாங்களா, அவங்களுக்கு இந்த ஜிமினோட விளையாட்டை நான் காட்ட போகிறேன் அப்படி சொல்லி ஜிமின் ஏதோ பிளான் பண்ணிட்டு அவனோட ஃபோன் எடுத்து உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். கென் இதை பார்த்துட்டு, ஏய் இப்போ எதுக்கு நீ அவளுக்கு கால் பண்ணுற அப்படி சொல்லலாம். வாயை மூடிட்டே இரு, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படி சொல்லிட்டு கால் பண்ணவும், நீங்களும் ஜிமின் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கொடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிமின் கிட்டேருந்து கால் வரவும் ஹாப்பியாகி ஃபோனை அட்டன் பண்ணி, நானே கால் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிங்க. ஓ எதுக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். அது உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே தானே அப்படின்னு. ஓ என் பர்த்டேலாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆ தெரியுமே அப்படின்னு சொல்லுங்க. எப்படி அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அது அது அப்படின்னு சொல்லி நீங்கள் தடுமாறுறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஜிமினி பறக்கையும் சின்னதுலேருந்தே தெரியும்ல. இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜிமினை தெரிஞ்சிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் அது தெரியாத அவனும் உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு, அதே பற்றி என்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் அண்ணன் சொல்லி தான் அனுப்பிச்சி வச்சுருப்பான். என்னம்மா நடிக்கிறாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ இன்னும் ஆன்சர் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்கும். அது கென் பிரதர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லவும் கென் அப்படியே திரும்பி முறைக்கிறான் ஜிமின். கென்னும் தலையை கொஞ்சிட்டு ஆமாடாங்கிற மாதிரி மண்டியாட்டுறான். ஜிமினால் அதை நம்பவே முடியல. உண்மையிலே கென் சொல்லி தான் அவளுக்கு தெரியுமா. இருந்தாலும் முன்னாடியே அவங்க அண்ணன் சொல்லியிருப்பான், இவன் வேறு அவசர கொடுக்கு அவகிட்ட போய் இதை சொல்லி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, ஓ அப்படியா அப்படின்னு. ஆமாம் நீங்கள் காலேஜ் வரலையா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதான் சொன்னேனே பர்த்டே, ஸோ அப்படி ஓ சரி ஓகே, சரி இப்போது எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அட கால் பண்ண விஷயத்தையும் மறந்துட்ட பார் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எனக்கு பர்த்டேயில், ஸோ ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்குது, நீ அதுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படி சொல்கிறான். கென்னோ டே மச்சான் வேணாடா அப்படி சொல்கிறான். வருவல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆ ஷூர், எங்கன்னு சொல்லுங்கள், எந்த டைம்னு சொல்லுங்கள், வந்துடுறேன் அப்படின்னு. தானடி வருவதான், வராமல் எப்படி இருப்ப, என்னை எப்படிலாம் மடக்கணும்னு என்னெல்லாம் ட்ரை பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டைம் எந்த பிளேஸ் அப்படிங்கிறத சொல்லவும், ஓகே ஷூர் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறீங்க. ஆ ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே கட் பண்ணிவிட்டு கென்னை பார்க்குறான். கென்னுக்கிட்ட போய், டேய் யார்கிட்ட எனக்கு பர்த்டேன்னு அவகிட்ட நீ சொன்ன அப்படி சொல்லி கேட்குறான். டேய் நீ தானடா சொன்ன அப்படின்னு. நானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் யோசிக்கிறான். நீ தானடா நேற்றுக்கிட்ட அவர்கிட்ட எனக்கு பர்த்டேன்னு சொல்லி என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொன்னேன், அப்புறம் நீயே எப்படி கேட்குற அப்படின்னு. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான். இவன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருப்பான். ஒரு வேளை கென் சொன்னது தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பர்த்டே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இருந்தாலும் அதெல்லாம் மைண்டு ஏற்றுக்க மாட்டேங்குது. இல்லை என்ன தான் இவன் சொன்னாலும் அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஜென் என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். பர்க் கிட்ட நெருங்க முடியாதுன்னு இந்த ஜிமினை ஆட்டம் காமிக்கலான்னு நினச்சிருக்காங்க. பட் ஜிமின் பர்க்கை விட மோசமானவனே இவங்களுக்கு தெரியல. தேவையில்லாத இடத்துல கை வச்சிட்டாங்களா இனி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் வேணாம் மச்சான், நீ பண்ணுறது சரியில்லை, எனக்கு என்னமோ அவளை பார்த்தா அப்படி தெரியல, இது ஏதோ தெரியாமல் அப்படின்னு சொல்லும் போதே, டேய் வாயை மூடு, இதுக்கு மேலே நீ எதுவும் பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கென்னுக்கு மனசே இல்லை, ஏன்னா நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஜிமினுக்கு கூட மனசுக்குள்ளே அப்படி தான் தோணுது. இருந்தாலும் அவனால் நம்ப முடியல. நீங்கள் ஜின் சிஸ்டருங்கிறத அவனால் ஏற்றுக்க முடியல. அந்த கடுப்பில் கண்டதே பண்ணிகிட்ருக்கான். இது எதுவும் தெரியாமல் நீங்கள் ஜாலியாக அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு போவ வீட்டில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கீங்க. அப்போ உங்களை ஜின்னப்பா அப்படியே பார்த்துட்டு, என்ன எங்கேயோ வெளியே போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு. ஆமாம் ஹயாங், நானே கேட்கணும்னு நினச்சேன், என்ன இப்போல்லாம் நீங்கள் நான் வர டயத்துக்குள்ள வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு. அதுவா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட், ஸோ அதான் அப்படிங்கிற மாதிரி ஜின்னப்பா சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்ட்டு, நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, ஸோ அதுக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திருன்னு முழிக்கிறீங்க. அந்த மொழியை பார்த்தே சின்னப்பா ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு புரிஞ்சுட்டு, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க வா அப்படின்னு உங்களை கூப்பிட்றாரு. நீங்களும் பயந்துட்டே போய் பக்கத்தில் உட்காருங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லவும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நீ பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன ஹயாங், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. இங்கே பாரு, நீ என்னோடய சிஸ்டர், நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு உன்னை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் நான் இருக்கேன். உன்னை
இப்படி பண்ணுறது தப்பு தான். உன்னை நான் வந்துட்டு ஆள் வச்சு எப்போவுமே பார்த்துக்கிறதுக்கு காரணம் உன்னோட பாதுகாப்புக்காக தான். அதனால தான் நான் எதுவுமே இது நாள் வரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் இப்போ நீ பண்ணிகிட்ருக்கிறது அப்படி சொல்லும்போதே நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஜிம்மினை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜினோப்பா அவங்களே பார்த்துட்டு பரவாயில்லையே, ஸ்மார்ட்டாக யோசிக்கிற, நான் எதை பற்றி பேசுகிறேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அது ஹயாங், அவனுக்கு நான் யாருன்னு தெரியாது. ஓகே, ஆனால் அவன் யாருன்னு உனக்கு தெரியும்ல. அந்த பர்க் தான் நம்ம அப்பாவோட டெத்துக்கு காரணம். உனக்கு அதெல்லாம் மறந்து போச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் நான் மறக்கலை ஹயாங், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஆனால் பர்க் செஞ்ச தப்புக்கு ஜிமின் என்ன பண்ணுவான்? அதுக்கு அப்போது அன்னைக்கு அட்டாக் நடந்தது நான் தான் பண்ணேன்னு நினைக்கிறியா நீ? இல்லை ஹயாங், இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஓ சீரியஸ்லி இன்ட்ரெஸ்டிங், என் சிஸ்டருக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கே அப்படி சொல்லி பார்க்குறாரு. ஹயாங், என்ன விளையாடுறீங்களா? நம்ம ஃபேமிலிக்கே அந்த மாதிரி ஒரு புத்தி இல்லை. அப்பா உன்னை அப்படி வளர்க்கலன்னு எனக்கும் தெரியும். நீ மோதுறதா இருந்தால் நேரடியாக தான் மோதுவேன். இந்த மாதிரி முதுகுற குத்துற வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். இந்த அட்டாக் நீ பண்ணலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவனை காப்பாற்றி அவனுக்கு பிளட் கொடுத்து அப்படி சொல்லி அப்படியே ஜினோப்பாக்கள் பார்க்காது. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு ஹயாங், என்ன எப்படி நீ சர்ச் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினச்சேன். பட் இந்த அளவுக்கு டீப்பாக என்ன எல்லோரும் வாட்ச் பண்ணி கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஹலோ மேடம், நான் உன்னோட அண்ணன். நீயே இவ்வளோ டீப்பாக எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் போது நான் தெரிஞ்சுக்க மாட்டேனா அப்படின்னு ஜினோப்பா சொல்லுவோம். ஹயாங், அப்போதைக்கு உண்மையிலே சொல்லணுன்னா எனக்கு அவன் யார் என்னன்னு தெரில. யாரோ ஹெல்ப் கேட்குறாங்க, ஹெல்ப் பண்ணணுன்னு மட்டும்தான் தோணுச்சு. அட்டாக் பண்ண போது அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், யாரோ முகம் தெரியாத மனுஷன் சாகக்கூடாதுன்னு நினச்சேன். அடிபட்டவன் கிடக்கும்போது எனக்கே தெரில ஏன் அப்படி பண்ணேன்னு. ஆனால் அவன் சாகக்கூடாதுன்னு தோணுச்சு, அவன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு, அவன் கூட நான் இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்க. ஜின்னப்பா அவங்களே பார்த்துட்ருக்காரு. அவரோ உங்ககிட்ட அப்போது நீ அவனை லவ் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஷாக் ஆகிடுங்க. பிகாஸ் உங்களுக்கே தெரில ஏன் அவனுக்காக நம்ம எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு யோசனை தான். பட் அதுக்கு பேர் லவ் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஹயாங்க பார்த்து மண்டையாட்டுறீங்க. என்ன அப்படி சொல்லி கேட்கும். எனக்கு தெரியலை, இப்போ வரைக்கும் அவன் மேலே இருக்கிற இந்த உணர்வுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது லவ் அப்படின்னு நீங்கள் பேர் வச்சா அது லவ்வாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அவனோட இருக்க பிடிச்சிருக்கு, அவன் கூட இருக்கணும்னு தோணுது. ப்ளீஸ் ஹயாங் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே ஜினோப்பா கையை பிடிச்சிக்கிறீங்க. ஜினோப்பா அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்களை அவர் ஷோல்டரில் சாய்ச்சிட்டு ஓகே ஓகே, ஆனால் பர்க்கை விட ஜிமின் ரொம்ப நல்லவன் தான். அவங்க நம்ம மேலே இப்போ கோவமாக இருக்காங்க. நீ இப்போ என்னோட சிஸ்டர்னு தெரிஞ்சால் அவன் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். ஜிமின் அப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லுங்க. பண்ண மாட்டான்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் யார் மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. நீ நினைக்கிற மாதிரியே இதே பியூரான லவ்வோட அவன் உனக்கு இருந்தால் எனக்கும் சந்தோஷந்தான். பட் அவன் உன்னை கஷ்டப்படுத்தினா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அதனால தான் நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஜினப்பா கையை பிடிக்கிறீங்க. நான் முன்னாடி சொன்னதான், நான் ஒன்றும் லவ்வுக்கு எதிரியோ இல்லை பிரித்து வைக்கணும்னு நினைக்கல. பட் அவனால் உனக்கு ஏதாவது ஆபத்துனா இந்த அண்ணன் உனக்கு எப்போவுமே கூட இருப்பேன், உடனே நான் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது உன்னோட லைஃப், இதில் எடுக்க வேண்டிய டிசிஷன் நீ தான் எடுக்கணும். நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்லலை, ஆனால் நான் உன் கூட எப்போவும் துணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நீ ஏதோ பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்ல கிளம்பு அப்படின்னு. தேங்க்யூ ஹயா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இங்கேருந்து கிளம்புறீங்க. இங்கே ஜிமினும் வாடி வா உனக்கு தான் காத்துட்ருக்கேங்க மாதிரி உட்காந்துட்ருக்கான். அப்போ கென்னோ மச்சான் வேணாடா பண்ணாதடா அப்படிலாம் தப்புடா பாவண்டாவ, ஒரு வேளை அவளுக்கு தெரியாமல் அப்படின்னா இதெல்லாம் அப்புறம் நீ தாண்டா ஃபீல் பண்ணுவ, நீ எவ்வளோ லவ் பண்ண அவளை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னான். டேய் கொஞ்ச நேரம் நொய்ங்காமல் நிப்பாட்டி ஆகும் நாத்தலை அப்படின்னு சொல்லவும் கென்னும் எதுவுமே செய்ய முடியாமல் அமைதியாக இருக்கான். எல்லோரும் பர்த்டே பார்ட்டிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பர்த்டே இடம் அப்படியே ஹாப்பியாக ஃபன்னாக போயிட்டுருக்கு. நீங்களும் அங்கே போகிறீங்க, அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க.
எங்கே இவன் ஆளே காணுங்கிற மாதிரி ஜிமினை தான் தேடுங்க. அவனும் உங்களுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். ஆனால் உன்ன மாதிரி இல்லை, ஜிமினோட பார்வை வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது புரியல. அப்படியே நீங்கள் ஜிமினை லவ்வோடு பார்த்துட்ருக்கீங்க. அவனும் உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வா வா அப்படி சொல்லி இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறான். எல்லோரும் முடியும் கேக் கட்டிங்லாம் முடிஞ்சு எல்லோரும் ஹாப்பியாகும் போது அப்படியே ஜிமின் உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் ஹாப்பி பர்த்டேன்னு கிஃப்ட்டை கொடுக்குறீங்க. அதை வாங்கி நானும் கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை மட்டும் கையை பிடிச்சி உங்கள் ரூம் கூட்டிகிட்டு போகிறான். கென் இதை பார்த்துட்டே தான் இருக்கான். கென்னோ அப்படியே ஜிமினுக்கு கால் பண்ணுறான். ஜிமின் ஃபோன் எடுத்து பார்க்குறான். கென் தான் கால் பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டு கட் பண்ணி சைலண்ட்டை போட்டு பேக்கெட்டில் வச்சிடறான். கென்னுக்கு கடுப்பாகுது. டே வேணாடா பண்ணாதடா அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளேயும் முணங்கிட்டு அங்கேயே தான் நிற்கிறான். அவனால் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே போனதும் ஜிமினோ ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படி சொல்லவும், அதான் நான் நீட்டே பார்த்துட்டேனே எங்கள் மாதிரி அவன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிஃப்ட் பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓ வாட்ச் பிராண்டட், ரொம்ப காஸ்ட்லி. அப்போது ஆள் பெரிய இடமா தான் இருப்ப போல் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அது வந்து அப்படின்னு அவனும் ஓகே ஓகே சரி வாட்ச் நல்லாயிருக்கு. அப்புறம் உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு சொன்னானே அப்படியே சொன்னான். சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து அப்படி சொல்லி உங்ககிட்ட அப்படியே வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. அவனும் அப்படியே முன்னாடி வரான். நீங்கள் பயந்து போய் அப்படியே வாலில் அப்படியே நின்றுறீங்க. அதுக்கு மேலே போக முடியாமல் ஜிமின் 2 பக்கமும் கையை அப்படியே வச்சுட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு சீனியர் அப்படிங்கிறீங்க. அது வந்து எனக்கு இந்த கிஃப்ட்லாம் பத்தாது, எனக்கு வேறு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் லிப்பக்கம் அப்படியே குனிறான். நீங்களும் அப்படியே ஜிமினை பார்த்துட்டே இருந்து டக்குன்னு கை வச்சு சீனியர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஹே இப்போ எதுக்கு தடுத்த? அப்போது உனக்கு என்ன பிடிக்காதா? அப்போது என்னை பிடிக்கும்னு சொன்னதெல்லாம் பொய்யா? என் கூடவே இருப்பேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? எல்லாமே நாடகமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் அவனே அப்படியே பார்க்குறீங்க. என்ன வேன் திடீர்னு இப்படிலாம் பேசுகிறான்னு. அது இல்லை சீனியர் அப்படின்னு சொல்லும்போது மூடே ஸ்பாயில் பண்ணிட்டேன். அவன் கூட எப்படிலாம் இருக்குன்னு நினச்சேன் தெரியுமா? உனக்கு புரியுதா இல்லையா? நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனே அப்படியே பார்க்குறீங்க. என்னடி உனக்கு இன்னுமா புரியல? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து மறுபடியும் உங்கள் ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஷையாக இருக்குது, உடல்லாம் நடுங்குது. நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. என்ன பேபி இப்போது ஷல்வி அப்படி சொல்லி பெட்டை பார்க்குறான். நீங்கள் அது அது சீனியர் வேணாம் சீனியர், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிங்க. என்னடி தப்பு? நீயும் என்ன லவ் பண்ணுறல்ல, அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் இல்லை, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அப்படி ஜிமின் சிரிச்சிட்டு அப்படி வாடி வலிக்கி அப்படின்ட்டு. அப்போது நம்ம இப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது இல்லை சீனியர், நம்ம மேரேஜ் ஆஃப்டர் அப்படி இப்படின்னு ஏதோ காரணம் சொல்கிறீங்க. அவன் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. அப்படியா சரி அப்போது நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பால்கனிக்கிட்ட நின்றுக்கிறான். என்ன இவன் கோச்சிக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடை ஓடி போய் அவனை பேக் ஹேக் பண்ணுறீங்க. தெரியும்டி உனக்கு நான் எப்படி உன் வலையில் விழுகணும்னு, ஆனால் இன்றைக்கி நீ தாண்டி ஏன் வலையில் விழுக போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ இன்னும் கோவமாக இருக்க மாதிரியே கையெடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களும் சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிரித்து அப்படியே தள்ளுறான். ப்ளீஸ் சீனியர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? அதான் நான் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டேன்ல, போ. நீ தான் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டில்ல, அதுக்கெல்லாம் இன்னும் வருஷம் கிடக்கு. இங்கேருந்து ஒழுங்காக ஓடி போயிடு. இங்கே நின்றுட்டு இருந்தா நான் உன்னை இதாக பண்ணிடுவேன் போ அப்படின்னு சொல்கிறான். நீங்களோ பரவாயில்ல பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. ஜிமின் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி ஜிமின் கிட்டே வரான். நீங்கள் அப்படியே பயந்து பின்னாடியே போயிட்டு
பரவாயில்ல அப்படின்னு சொல்லிங்க. என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிட்ட வரான். அது அது அப்படின்னு இன்னும் பின்னாடி போகிறீங்க. என்னடி பரவாயில்ல என்ன வேணால் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஆனால் ஆள் மட்டும் பின்னாடியே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்து நிற்கிறான். நீங்கள் பயந்து போய் அப்படியே அவனே பார்த்துட்டு அது எனக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படி. அதனால தான் சொல்கிறேன், உனக்கு தான் பயமாக இருக்குல்ல, அப்போ வெளியே போ அப்படின்னு. இல்லை நான் போக மாட்டேன் அப்படிங்கிறீங்க. இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, நீங்கள் இங்கேருந்து என்ன நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன், தான் போடின்னு சொல்கிறேன். அப்புறம் நீயா வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறான். பரவாயில்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி பார்க்குறீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இவ வேறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏதோ பண்ணான்னு தான் நினச்சிருப்பான். இருந்தாலும் நீங்கள் அழுகிறது உங்கள் கண்ணெல்லாம் பார்த்தோன்னா உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனாலே சரி இவன் இங்கேருந்து போயிட்டா நம்மளை எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி, தயவுசெய்து இங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை வெளியே தள்ள பார்க்குறான். பட் நீங்களோ சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காமல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே தான் இருக்கீங்க. அவனும் அவளாக வரும்போது நம்ம ஏன் விடணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்களை இழுத்து லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் ஃபஸ்ட்டு பயந்து அப்படியே தான் இருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிகிட்டே உங்கள் டங்கை அப்படியே டேஸ்ட் பண்ணும்போது நீங்களும் அப்படி இப்போ தான் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே கென்னுக்கோ கீழே மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சவனும், ஐயோ இந்த புள்ள வேற பாவம், இவன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே, சொல்கிறதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் பைத்தியக்கார மாதிரி. ஆனால் அவளை பார்த்தா அப்படி பிளான் பண்ணிலாம் பண்ணுற மாதிரி தெரியல. எனக்கு புரியுறது லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், அவனுக்கு எப்படி புரியாமல் போச்சு அப்படின்னு இங்கே கென் புலம்பிகிட்டே நிற்கிறான். ஜின்ன பார்க்கும் உங்களை அங்கே அமுச்சு வச்சுட்டு பயமாக தான் இருக்குது. ஜிமினுக்கு உண்மை தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணிடுவானோங்கிற பயத்தில் தான் இருக்கார். அப்போ ஆண்டனி அப்படியே பார்க்கும். ஆண்டனியோ பயப்படாதடா, சிஸ்டருக்கு ஒன்றாவது, அவனுக்கு இப்போ வரைக்கும் யார் அப்படின்லாம் தெரியாது. ஸோ அதனால் அவன் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம பாய்ஸ்லாம் அவனை சுற்றி இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பயப்படாத, சிஸ்டருக்கு எதாவது ஆகுதுன்னா உடனே நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு உங்கள் தைரியமாக இருக்காங்க. இங்கே நீங்களோ அப்படியே ஜிமினோட கிஸ் பண்ணிட்டு அது அப்படியே மை மறந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை கிஸ்ஸை பிரேக் பண்ணி பார்க்குறான். நீங்கள் கண்ணில் அப்படியே தண்ணி வர அப்படியே நின்றுட்டு கண்ணை மூடிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். செம்ம அழகாக இருக்கீங்க. அவனே ஒரு நிமிஷம் அப்படியே அதில் விழுந்துடுறான். அவங்கள அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு தூக்கிட்டு போகிறான். அவன் அப்படி டக்குன்னு உங்களை தூக்கும். இவ்வளோ நேரம் கண்ணை மூடிட்டு இருந்தீங்க, கடனாக அப்படியே சடனாக உங்கள் ஐயை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். உங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது, கை காலாம் நடுங்குது. பண்ணுறது தப்பு அப்படின்னு மூளைக்கு தெரியுது. பட் எங்கே இப்படி பண்ணலன்னா அவன் உங்களை விட்டு போயிடுவானோ பயமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஜிமினை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் காது கிட்ட வந்து ஹஸ்கி வாய்ஸில் அப்போது உனக்கு எல்லாத்துக்கும் ஓகேவா அப்படி சொல்லி கேட்குறான். நீங்களோ அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு அப்படியே சிரிப்பு வருது. இருந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு, இன்றைக்கி நீ முடிஞ்சடி, இதை வச்சே உன் அண்ணன் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வரான். நீங்களும் பயந்து போய் கீழே பெட்டை அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு கண்ணை மூடிக்கிறீங்க. ஏய் கண்ணை தொடடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து ஜிமினை பார்க்குறீங்க. கண்ணு திறந்தே இருக்கணும், மூடுனா அவ்வளோதான், அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படின்னு சொல்லி அவனே பார்க்குறீங்க. கண்ணை திறந்தேடி, அப்போ தான் எனக்கு மூட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே வந்து விழுறான். நீங்களும் பயந்து போய் உங்கள் உடம்பெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. அது அவனுக்கு உங்களை டச் பண்ணும் போதே நல்லா தெரியுது. பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சும் அப்படியே உங்களை மேலேருந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். திரும்பவும் ஒவ்வொரு இடமா அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணி உங்களோட நெக்குக்கு வரான். அப்படியே நெக்லேருந்து கீழே இறங்குறான். அவனோட கை ரெண்டும் உங்கள் பிரெஸ்ட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணும்போது உங்களால் முடியல, உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. அப்படியே சத்தம் இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணவில்லை, டக்குன்னு கை வச்சு அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினை உங்களை பார்த்துட்டு என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். ஜிமின் வேணாமே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன்,
நீ தான் கேட்கல அப்படி சொல்லி எழுந்து திரும்பி உட்காந்துக்கிறான். அப்படியே அங்கே உள்ள சிகரெட் எடுத்து ஆன் பண்ணி வாயில் வச்சுட்டு அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்களும் அழுதுகிட்டே இருக்கீங்க, இப்போ எதுக்குடி இப்படி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பயமாக இருக்குன்னா அப்பயே வெளியே போன்னு சொல்லலாம், அப்போ மூடிட்டு வெளியே போயிட்டுதானே, எதுக்கு இங்கே படுத்திருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சரி பண்ணிவிட்டு ஜிமின் முன்னாடி வந்து அப்படியே நிற்கிறீங்க. ஜிமின், இங்கே பாரு, இனி இப்படி அழுது கடுப்பேத்தாத, உனக்கு வேணாம்ல, அப்போ வெளியே போய் அப்படி சொல்கிறான். ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், இப்படிலாம் கோவப்படாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே ஹக் பண்ணுறீங்க. ஜிமினும் அந்த சிகரெட்டை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு உங்களே பார்க்குறான். நீங்கள் அழுது பார்க்கும்போது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. சை அப்படி சொல்லிட்டு சரி அழாத அப்படிங்கிறான். நீங்கள் இன்னும் அழுதுகிட்டே இருக்கீங்க. சரிடி அழுகாத, இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு எரிச்சல் ஆகுது, மூடை ஸ்பாயில் பண்ணாத, தயவு செய்து அழாத அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை சைலண்டில் போட்டதை எடுத்து சைலண்டில் எடுத்துகிட்டு உடனே சுவிட்ச் ஆன் பண்ணி கென்னுக்கு தான் கூப்பிட்றான். கென்னோ கால் வரவும் என்னமோ ஏதோ ஒன்று அட்டன் பண்ணி மச்சான் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் வேறு அப்படின்ட்டு மேலே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். கென் கடைன்னு ஜிமின் போன ரூமுக்கு வந்துடுறான். ஜிமினோ ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு இவளை கொண்டு போய் வீட்டில் விட்டு அப்படின்னு சொன்னான். கென்னுக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி. அப்படியே ஜிமினே உங்களையும் மாறி மாறி பார்க்குறான். நீங்களும் கொஞ்சம் உங்கள் ட்ரெஸ்லாம் கிளம்ஸியாக தலையெல்லாம் கலைஞ்சிருக்காலாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறீங்க. வந்த வேகத்தில் எதுவும் நடந்திருக்குமோன்னு சொல்லி கென்னுக்கு ஒரு நிமிஷம் பயமாக இருந்தாலும் இப்போதைக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் விடணும் அப்படிங்கிறனால வாமா போகலாம் அப்படின்னு சொன்னான். நீங்கள் அப்படியே ஜிமினே பார்க்குறீங்க. ஜிமின் போ அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் அப்படின்னு திரும்புறீங்க. உன்னை போன்னு சொன்னேன், இதுக்கு மேலே இங்கேருந்து என்னை டென்ஷன் பண்ணாத, தயவுசெய்து போ, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலேஜில் பேசிக்கலாம், கிளம்பு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறான். கென்னோ இங்கேருந்து வாமா, அதான் உனக்கு நல்லதுங்கிற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி கடைன்னு கூட்டிகிட்டு போயிடறான். இப்படியே ஜிமின் தலையில் கை வச்சுட்டு அப்படியே போய் பால்கனி நின்றுட்டு நீங்கள் போகிறத பார்த்துட்டு இருக்கான். மேலேருந்து உங்களை கென் கூட்டிகிட்டு போனதும் அங்கே இருக்க வாலில் அப்படியே கையை குத்துறான். எனக்கு என்ன ஆச்சு, அவளை ஏதாவது பண்ணணும், அவளை வச்சு ஜின்னை நான் பழி வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் ஏன் என்னால் முடியல, அவள் அழுதா மட்டும் என்னால் ஏன் தாங்க முடியல, அவள் அழுததுனால அவளை நான் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் இவள் மட்டும் அவன் அண்ணன் கூட சேர்ந்து பிளான் பண்ணி என்ன ஏதாவது பண்ண நினைப்பாளா, என்னால் மட்டும் ஏன் அவளை எதுவும் பண்ண முடியல, இவள் அழுகிய வச்சே என்னை ஏமாத்துறா அப்படின்னு சொல்லி அவனே சொல்லி செவத்தில் குத்திட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அங்கே பர்க் வரான். என்னடா புதுசாக உன்னோட பர்த்டே செலிப்ரேஷன் இவ்வளோ கிராண்டாக இருக்குது, அதுவும் பிரதர்கிட்ட கூட சொல்லாமல் என்ன ப்ரோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி பர்க் வரான். பர்க்கை பார்த்த ஜிமினோ இதுதான் நீ வீட்டுக்கு வர லட்சணமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். சாரிடா உனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுல, ஆமாம் இப்போது நீ நல்லா இருக்கியா, ஒரு ஆல்ரைட் அப்படிங்கிற மாதிரி பர்க் ஜிமினை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். ஜிமினோ நான் பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். ஓகே ப்ரோ நல்லா தான் இருக்க பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பட்ட மாதிரிலாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். ஜிமின் அட பாவி, நீ எல்லாம் என் கூட பிறந்தவனா, எனக்கு அடிபட்டு 1 வீக்குக்கு மேலே ஆச்சு, இப்போ தான் வந்து சாவகாசமாக எப்படி இருக்குன்னு கேட்குறேன், எல்லாம் எனக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லுவோம். இங்கே பாரு ப்ரோ, இப்போ நீ நல்லா தானே இருக்க, உன்னை பார்க்க வந்திருந்தா அங்கே நம்மளோட மீட்டிங்கை யார் பார்க்குறது, நமக்கு 100 கோடி ரூபா லாஸ் ஆகிருக்கும், மீட்டிங் விட்டுட்டு வர சொல்கிறியா, இங்கே பார் நம்ம குழந்தைங்க கிடையாது, மாஃபியா, ஸோ நம்ம தான் சேவ் பண்ணிக்கணும், எனக்கே நாளைக்கு ஏதோ ஒன்றுனா நீ எனக்காக வர போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினோ பர்க்க மறைச்சிட்டு நீ வந்து எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு தெரி அப்படின்ட்டு நான் வந்து போகிறான். அதெல்லாம் இருக்கட்டும் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படி சொல்லி ஜிமின் பார்க்கும்போது நான் இப்போ உள்ளே வரும்போது பார்த்தேன், ஏதோ ஒரு பொண்ணோட கென் போனால் யார் அது அப்படிங்க, இவன் கண்ணில் படவே கூடாதுன்னு நினச்சா பட்டுட்டாளா அப்படிங்கிற மாதிரி, அது அது கென்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறான். கென்னோட ஃப்ரெண்டா, கென்னோட ஃப்ரெண்டுனா நீயும் கென்னுக்கு ஃப்ரெண்டு தானே, இவன் ஏன் இங்கே வந்திருக்கா அப்படிங்கும்போது ஏன் உனக்கு அவள் மட்டும்தான் கணக்கு தெரிஞ்சாலா, இங்கே எத்தனை பேர் கீழே இருக்காங்க பார்ட்டி ஹாலில் பார்க்கல, நான் எல்லாத்தையும் தான் இன்வைட் பண்ணியிருக்கேன் என் பர்த்டேயில். ஓ சாரி நமக்கு பர்த்டே இல்லை அப்படிங்கிறான். அதையே மறந்துட்டு தெரியுது வருது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் ஆமாம் நம்ம 2 பேர்த்துக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே, ஆனால் நம்ம இப்படிலாம் செலிப்ரேட்டே பண்ணதில்லையே, ஏதோ சரியில்லையே அப்படி சொல்லி பர்க் ஜிமினை பார்க்குறான்.
ஜிமினோ இவன் இன்னும் கொஞ்ச நேரம் நோண்டானா நம்மளே ஏதாவது உளறினாலும் உளருவோன்ட்டு அங்கேருந்து நகர போகிறான். வெயிட் வெயிட் ப்ரோ, எங்கே ஓடுற? நான் வந்ததுலேருந்து எப்போவும் என்கிட்ட நல்லா பேசுகிற நீ என்னமோ ஒரு மாதிரியாக பேசுகிறீ, சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோ. 1 வீக்காக உன்னை பார்க்கல, பட் ஏதோ டிஃப்ரெண்ட் தெரியுது. சரி, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லி, என்னோடய ஃப்ரெண்டுனா பார்ட்டி முடியறதுக்கு முன்னாடி அவன் மட்டும் ஏன் போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது அவங்க வீட்டிலேருந்து அவளுக்கு ஃபோன் வந்துச்சான், ஸோ அதான். ஓகே, அது அவளே போய்க்க மாட்டாளா? கென்னே போய் விடுறான் அப்படின்னா என்ன நீ தான் இப்படியும் ட்ராப் பண்ண சொல்லியிருப்ப. அப்போது அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஆள் அது யார் எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லி ஜிமினை பார்க்குறான். ஜிமினோ இவன்கிட்டேருந்து எதையுமே மறைக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி. அது அது வந்து கொஞ்சம் தெரிஞ்ச இம்பார்ட்டண்ட் பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். தெரிஞ்ச பொண்ணா இம்பார்ட்டண்டான பொண்ணா? கொலப்பிரிய ப்ரோ அப்படின்னு சொல்கிறான். டீ தள்ளுறா, எல்லோரும் கீழே பார்ட்டியில் இருக்காங்க, நம்ம மட்டும் இங்கே நின்றுட்டு தான் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறான். அப்போ பார்க்கோ ஜிமினை போக விடாமல், ப்ரோ ப்ரோ எங்கே எஸ்கேப் ஆகிறதுலே இருக்க, நான் கேட்ட கேள்விக்கெலாம் பதில் சொல்லு அப்படின்னு. நான் ஏன்டா உனக்கு பதில் சொல்லணும்? நான் அடிபட்டு கிடந்தனே, வந்து பார்த்தியா? அதெல்லாம் இல்லை வந்ததும் நான் எப்படி இருக்கேன் அதெல்லாம் விசாரிக்க காணோம். எவ்வளோ ஒரு பொண்ணு அவளை பற்றி விசாரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜிமின் கோபுற மாதிரி சீனை போடுறான். பார்க்கோ ஓ சாரி ப்ரோ, அப்புறம் எப்படி இருக்க ப்ரோ, உடம்புலாம் எப்படி இருக்குது? பார்த்தா ஒன்றும் உனக்கு பெருசாக அடிப்பட்ட மாதிரி தெரில, நல்லா தான் இருக்கிற போல் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கிளம்பி பார்த்துட்டு, ஓகே சரி, நான் இல்லாமல் தனியாகவே நீ கேக் கட் பண்ணிட்டு போல. ஏண்டா நானும் உன் கூட தானே பிறந்தேன், 2 பேரும் ஒன்றா தானே பர்த்டே அப்படின்னு சொல்லி ஜிமினை பார்த்து பர்க் கேட்குறான். ஜிமினோ நீ அப்படியே இப்போ வரேன்னு என்கிட்ட சொன்ன பாரு, இன்றைக்கி பர்த்டே ஒரு விஷ் கூட பண்ணலை, நீ இன்றைக்கி வரியான்னு கூட எனக்கு தெரியாது, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், நீ ஏன் பண்ணாதான் உண்டு, இதில் வேற உனக்காக நான் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறா அப்படின்னு ஜிமின் பர்க்கை தள்ளி விட்டு போகிறான். பர்க்கோ அப்படியே அங்குள்ள சோஃபாவில் உட்காந்துட்டு, இல்லையே ஏதோ இடிக்குதே அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கான். அப்போ அவன் மைண்டில் நீங்கள் போனதான் ஞாபகம், இந்த ரிலேஷன்ஷிப்பு எக்ஸட்ரா எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, மாஃபியா தான் முக்கியம், நமக்கு அந்த பொசிஷன் தான் முக்கியம் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ போனவளை பார்த்ததுக்கப்புறம் எங்கேயோ பருக்கு எங்கேயோ தடுமாறியடா. அதுவும் அவள் ஜிமினுக்கு ஃப்ரெண்டா மட்டும் இருப்பாளா? இவன் ஏதோ வளரிட்டு போகிறான், அதெல்லாம் வச்சு பார்த்தா ஜிமின் ப்ரோ என்கிட்டயே எதையும் மறைக்கிறீங்கல்ல, எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? கண்டுபிடிக்கிறேன் தான், நான் வந்துட்டல்ல, இனி பர்க்கு எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அப்படி சொல்லிட்டு. ஆனாலும் அவள் அப்படி இருந்தா கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இன்ட்ரோவாக தான் இருக்கலாம். அதுக்குள்ளே போயிட்டாலே கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி நம்மளை விட்டு கடந்து போயிட்டாலே. எங்கே போயிட போகிறா? இந்த சிட்டியில் தானே இருக்கா, நம்ம கண்ணில் மாட்டாமல் எங்கே போயிடுவா? கண்டுபிடிக்கிறேன் அவள் யாருன்னும் கண்டுபிடிக்கிறேன், இந்த ஜிமின் எதை என்கிட்ட மறைக்கிறானும் கண்டுபிடிக்கிறேன். ஜிமின்னு என்கிட்டே கண்ணாமூச்சி ஆட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பர்க்கோ அப்படி ஸ்மோக் பண்ணிட்டே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். இங்கே கீழே வந்த ஜிமினோ அப்படியே உங்கள் நினப்பாக தான் இருக்கு. என்ன இவன் நம்மளை விட்டு நகர்ந்து போனாலும் அவன் நினப்பே நம்மளை சுற்றி வருது, ஏன் நம்மளால் அவளுக்கு எதுவும் பண்ண முடியல? அவள் உண்மையிலேயே கென் சொன்ன மாதிரி அவளுக்கு எதுவும் தெரியாதா? தெரியாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, அவளை பற்றியே நினச்சிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போதே கென் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பி வந்திருப்பான். கென்னை பார்த்துட்டு ஜிமினோ, என்னடாச்சு அவளை ட்ராப் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு அப்போது 2 பேரும் சரி வா அப்படின்னு சொல்லி கென்னை ஜிமினை தனியாக பிடிச்சி இழுக்கிறான். ஜிமினோ எங்கடா கூப்பிட்ற அப்படின்னு, வாடா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறான். இதை மேலே இந்த பர்க்கும் பார்த்துருப்பான். என்ன இவனுங்க 2 பேரும் தனியாக ஒதுங்குறானுங்க, தெரியலையே அப்படி சொல்லிட்டு கடனை கீழே இறங்கி வரான் பர்க்கு. ஜிமினோக்கு என்ன ரூம்குள்ளே போனதும் இது இவனுங்க 2 பேத்துக்கு தெரியாமல் அப்படியே பின்னாடி போய் நின்று பர்க்கு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். என்னடா பண்ண அவளை அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறான். ஒன்றும் பண்ணாமே அவள் அழுதுகிட்டே இருந்தா, வீட்டில் போய் விட்டுற வரையும் அழுதுட்டு தாண்டா இருந்தா அப்படி. அழுதுட்டு இருந்தாளா அப்படி சொல்லிட்டு ஜிமினோ உள்ளே நடந்ததை யோசிச்சுட்டு, நான் ஒன்றும் பண்ணலடா, அவளை பண்ணலான்னு தான் நினச்சேன். ஜின்மேல இருந்த ஆத்திரத்துக்கு இவ்வளோதான் பண்ணி அவங்கள பழி வாங்கணுன்னு தான் துடிச்சிச்சு எனக்கும். ஆனாலும்
அவள் அழுகிறத பார்க்கும்போது எனக்கு என்னமோ நீ சொன்ன மாதிரி அவளுக்கு உண்மையிலே இந்த விஷயம்லாம் எதுவும் தெரிஞ்சிருக்காதோன்னு ஒரு டவுட்டு. அந்த ஒரு டவுட்னால மட்டும்தான் இப்போ அவளை விட்டுருக்கேன். அவளுக்கு மட்டும் எதுவும் தெரியாமல் இருந்தால் சந்தோஷம். பொழைச்சி போன்னு விட்டுட்டு ஒதுங்கிடுவேன். இல்லை அவங்கிட்ட அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை வெளியே நடக்கிட்டு இருந்த பர்க்கோ இது நல்லா இருக்கே, இனிமே தான்டா எல்லோரும் பார்க்க போகிறீங்க இந்த பர்க்கோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.